வணக்கம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் கூட்டா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே பழையபடி ஒரு பழைய இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க எஸ்பி வேலுமணி சரி, சிவி சண்முகம் சரி, நத்தம் விஸ்வநாதன் இந்த போன்ற தலைகள் எல்லாமே போய் அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு சசிகலா, டிடிவி தினகரன் இது மாதிரி கட்சியிலேருந்து வெளியே போய் வேறு கட்சியில் சேர்ந்துருக்குற குறிப்பாக நம்ம ஓபிஎஸ் எல்லாத்தையும் திரும்ப கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அதிமுகவில் சேர்க்கறது தான் நல்லது. அதிமுகவுக்கு ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குறது தான் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் இந்த அமைப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், டக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி எடப்பாடி பழனிசாமியை இது பண்ணிடலாம், மாற்றிடலாம், பொதுக்குழு செயற்குழு கூடும்போது நம்ம எல்லா வேலையும் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்று 2 பேருமே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கூட்டறிக்கையாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய காரணங்களை சொல்லியிருக்காங்க. 2021 அதிமுக ஏன் தோற்றுது, அதிமுக தோக்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சட்டமன்ற தேர்தல் டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள வைக்கலாம். டிடிவி தினகரனுக்கு எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி இருக்குது தெரியுமா? ஒரு 5% வாக்கு இருக்குது. அதுக்காக நம்ம அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா? அதெல்லாம் வேணாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்குது, அதனால் நான் தேர்தலை ரொம்ப சுலபமாக சந்திச்சிருவேன், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தலில் அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது மிகப்பெரிய ஒரு இதில் அமித்ஷா கடுப்பாயிட்டார். நம்ம ஒரு உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டை வச்சு சசிகலா திரும்ப கட்சிக்குள்ளே வரணும், டிடி தினகரனை அட்லீஸ்ட் கட்சிக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னாலும் கூட்டணிக்குள்ளேயாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசினார். ஆனால் ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் மேலே பயங்கரமான கோபம். கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் அப்போதைக்கு. ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமினால ஒத்துக்க முடியல. அந்த ஆதங்கம், கோபம் ஓபிஎஸ் மேலே இருந்துச்சு. வெளியே செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா யார், ஒரு தெருநாய் அப்படி ஸ்ட்ரீட் டாக் லெவலுக்கு அவர் பேச ஆரம்பித்தார். டிடிவி தினகரனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். சரி போ, நீ என்னவோ பண்ணுற, உன் தலையில் நீயே மண்ணெல்லி போட்டுக்கிற அப்படிங்கிறதுல எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அமித்ஷாவும் முடிவு பண்ணிட்டாங்க, ஓபிஎஸும் முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. சரிப்பா, உனக்கு கொடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் நீங்கள் தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க. மத்திய உளவுத்துறை எங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ரிப்போர்ட்டையும் கையில் வச்சுட்டு தான் பேசுகிறேன்னு அமித்ஷா சொன்ன பிறகும் அவரால் ஏற்றுக்கவே முடியும். 42 தொகுதிகளில் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. அன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு ஓரளவுக்கு சீட்டு கொடுத்துருந்தா தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியும். அதே போல் 33 இடங்களுக்கு டிடி தினகரன் தான் அதிமுகவோட ஓட்டுகளை பிரித்தாங்க அப்படிங்கிற புள்ளிவிவர கணக்கெல்லாம் காட்டினாங்க. அதே போல் சசிகலாவை சேர்த்துருந்தோம்னா கண்டிப்பாக திரும்பவும் அதிமுக ஆட்சியில் உட்காந்துருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறமா தேர்தல் முடிவு ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறமாவது அவர் ஏதாவது முடிவு பண்ணாரா? அதையும் பண்ணலை. ஏன்னா தேமுதிகவோட கூட்டணி வைக்கிறதுக்கும் பயங்கர லடாய் பண்ணார். அதே போல் புதிய தமிழன் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற டிமாண்டுகள் எதையுமே காது கொடுத்து கேட்குறதில்ல. இவர் தான் சொல்லணும், இவர் தான் கூட்டணி கட்சியோட தலைமை, இவர் சொல்கிறது தான் கூட்டணி கட்சிகள் கேட்கணும் அப்படின்னா கட்சிக்காரனே கேட்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் எப்படி கேட்கும்? தேமுதிகவும் சரி, புதிய தமிழவும் சரி, சரத்குமார் அப்போ தனியாக கட்சி வச்சுருந்தார், அவரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டிகிட்டு வச்சுருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்மளால் பெற முடியும், பெற்றிருக்கலாம், திரும்பவும் ஆட்சியில் உட்காந்துருக்க முடியும் அப்படிங்கிறத வேலுமணி அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. சரி, இது 2021 இந்த சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கப்புறமாவது எடப்பாடி பழனிசாமி திருந்தினாரா அப்படின்னா இல்லை, நம்ம எதிர்கட்சியாக இருக்கோம்ல, அது போதும் நமக்கு. நம்ம எப்பயுமே தோத்தோம்னா எதிர்கட்சியாக வருவோம், அதுக்கப்புறமா என்ன செய்வோம், திரும்பவும் நம்ம ஆளுங்கட்சியாக வந்துடுவோம். அதனால் அடுத்த தேர்தல் 2026 தேர்தலில் நம்ம ஆளுங்கட்சியாக வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருதில்ல, அந்த தேர்தல் வரும்போதும் அதே மாதிரி சொதப்பல் தான். கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, மூத்த சீனியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த காது கொடுத்து எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே கேட்குறது இல்லை.
கேட்டால் தான் கட்சியை வழி நடத்த முடியும். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர் கூட, கட்சியை ஆரம்பித்தவர் கூட, அவர் கூட வந்து நிர்வாகிகளை சொல்கிறத காது கொடுத்து கேட்பார். ஜெயலலிதா கூட அவ்வளோ பெரிய ஆளுமைன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, கட்சி நிர்வாகிகள் சொல்கிறத கேட்பாங்க. அதே போல் நம்ம கட்சியில் இருந்த சீனியர்கள் மன அதிருப்தியில் இருக்கிறாங்க, இல்லை கட்சி விட்டு போகணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க, இல்லை போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களோட தனிப்பட்ட முறையில் நேரடியாக போய் அவங்கள சந்தித்து, உங்களுக்கு என்ன அதிருப்தி, ஏன் கட்சியில் ஒரு மாதிரி செயல்படுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்களுக்கு கட்சியில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அது வந்து ஜெயலலிதாவோட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரோட ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே நம்மள்ட்ட ஆளுமையில் ஒன்றுமே இல்லையே. நம்ம எப்படி கட்சியை வழி நடத்துகிறோங்கிறதே தெரியல. சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கவும் முடியலை. எங்கே இவனுங்க வந்து கட்சியை கைப்பற்றிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. எது வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பயமாக உருவாகுதோ, அந்த பயம் தொடருதோ, அந்த விஷயந்தான் பார்த்திங்கன்னா அது நடந்துடும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே நம்மள்ட்ட இருந்து பொதுச்செயலாளர் பதவியை பிடுங்கிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் பொதுக்குழு செயற்குழு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா அவர் பயந்த மாதிரியே அந்த பதவியை பிடுங்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் வந்து பாஜகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? பாஜகவோட கூட்டணி, இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், பிரதமரை தேர்வு பண்ணுற தேர்தல். இந்த தேர்தலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணும். நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சது தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதையை விட ஆரம்பிச்சது. அது 2021ங்க. இப்போ பிரதமர் தேர்வுக்காக நடக்கப்படுற தேர்தல். நீங்கள் 2026 கூட நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம். ஆனால் நீங்கள் 2024 பிரதமருக்கான தேர்தல். இந்த தேர்தலில் வந்து யார் நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நமக்கான தேர்தல் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். திமுக வந்து காங்கிரஸ், ராகுல் காந்தி பிரதமர். அவங்க காங்கிரஸை ஜெயிச்சு மேலே உட்காந்து ராகுல் காந்தி பிரதமராக வரப்போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கவலைப்படல. திமுக காங்கிரஸ் கூட்டணி, ராகுல் காந்தி எங்கள் இதில் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொன்னாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமினால யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே முடியல. பாஜகவுடையும் கூட்டணி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா முறையாக நாடாளுமன்றத்தில் டெபாசிட்டை அதிமுக இழக்குது. 3வது இடத்துக்கு நிறைய தொகுதிகளில் நாடாளுமன்றத்தில் டெபாசிட்டை இழந்தது இல்லாமல் 3வது இடத்துக்கும் தள்ளிடுறாங்க. என்னடா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன சொதப்பினார் அப்படின்னா, பாமக கூட்டணிக்கு வர அதுக்கு ஒரு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதம் அவகாசம் கொடுத்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துருந்துச்சு. கடைசியில் அதை பற்றிலாம் அவங்க பாமக பற்றிலாம் அவங்க கவலையே பட்ட மாதிரியே தெரியல எடப்பாடி பழனிசாமி. அவர் தன்னிச்சையாக நிற்கணும், தன்னிச்சையாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருந்தார். கடைசியில் பாஜகவுடையும் கூட்டணி வைக்கலையா, பாஜக வந்து பாமகவுடையும் கூட்டணி வச்சு அவங்க வந்து ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? கடைசியில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. பாஜக கூட்டணி அவங்க வாங்கின ஒரு தேர்தல். அண்ணாமலை தலைமையில் பாஜக கூட்டணி ஒன்று பெருசாக அமைச்சாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அங்கே நின்றாங்க. பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை வாங்கினாங்க. இந்த சைடு அதிமுக. இவங்க 2 பேர்த்தோட ஓட்டுகளையும் சேர்த்துருந்தோம்னா, அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருந்தா கண்டிப்பாக இது இவ்வளவு தொகுதிகள் 40 தொகுதிகளையும் நாடாளுமன்ற தேர்தலில் 2024 திமுக ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாதி தொகுதியாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு வேலுமணி புள்ளி விவரங்களோட பேச ஆரம்பித்தார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ தான் வந்து ஆமாம் கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத அவரால் யோசிக்க கூட முடியல. யோசித்து செயல்படக்கூட அவர் ரொம்ப தயக்கம் காட்டிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணாங்க. சரி, ஓகே, தேமுதிகவோட பிரேமலதாவோட ஒரு சிவராத்திரியில் ஈசா யோக மையத்தில் வச்சு வேலுமணி, பிரேமலதா எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வராங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன? ராஜ்யசபை எம்பி 2024 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கொடுக்குறேன்னு சொன்னவர் தான். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறார். அது ராஜ்யசபை எம்பி சீட்டை நீங்கள் அப்பயே கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுங்க அப்படின்னா, இல்லை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தரேன்னு. ஆனால் திமுக வந்து பிரேமலதாவோட ஆஃபரை உடனே நிறைவேற்றி தரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ராஜ்யசபை எம்பி தானே, சுதீஷி தானே, ஓகே வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டீலில் இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லி பார்த்தாரு வேலுமணி. இது கொடுக்குறதுல நமக்கு என்ன தப்பு இருக்குது, கொடுங்க
அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம கூட கூட்டணி தொடருன்னா கொடுங்க. அவங்களுக்குன்னு வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது? வாக்கு சதவீதம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 1/2% வாக்கு சதவீதம் வச்சுட்டு அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். புதிய தமிழகம் கட்சி அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க. அவங்களையெல்லாம் அரவணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கே வரவே இல்லை. சரி, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க. என்னப்பா இது, கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. 2-3 வருஷத்துக்குள்ளே இவங்க பெருசாக வந்து ஜெயிச்சிட போகிறாங்களா? வாக்கு சதவீதம் பெருசாக வாங்கிடுவாங்களா? குறைஞ்சபட்சம் அவங்க வந்து 10லேருந்து ஒரு 15% வாக்குகளை தான் தமிழக வெற்றி கழகம் வாங்கும். அந்த வாக்குகள் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அவங்க வந்து வாங்குகிற ஓட்டுகள் எல்லாமே சிறுபான்மையினர் ஓட்டுகள் தான். அந்த சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற ஓட்டு. அதனால் வந்து திமுக ஓட்டை தான் அவர் பிரிப்பார். அதிமுக ஓட்டை அவர் பிரிக்க மாட்டார். திமுக ஓட்டை பிரிக்க நமக்கு நல்லது, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு கணக்கை வந்து எடுத்து போட்டார். திருந்த மாட்டார்ரா இவர் எடப்பாடி பழனிசாமி, திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. 2021, 26 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, நாடாளுமன்ற தோல்வி, இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாம் தோல்வி அடைஞ்சது கூட முக்கியம் இல்லை. 3வது இடத்துக்கு அதிமுக எவ்வளோ பெரிய இயக்கம், அது 3வது இடத்துக்கு போய் நிற்கிது. நிறைய இடங்களில் டெபாசிட் போகுது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையான முடிவு எடுக்கிறார். இதை நான் சொல்லலை, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்க கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்களா, அந்த அறிக்கையில் இந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி ஒரு தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. சரி, இப்படி தொடர்ந்து தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு, தொண்டர்களுக்கு வந்து ஒரு சலிப்பு இருக்குங்களே, நம்ம அரசியலில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி ஜெயிச்சு ஆளுந்தரப்பை உட்காந்து நமக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அமைச்சராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அரசியலில் பலம் தின்னு கொட்டை போட்டவன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அந்த சின்ன பசங்க பின்னாடி அதிமுககாரங்க நிறைய பேர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த சின்ன பசங்க அமைச்சர்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு அவங்களும் ஏதாவது ஒரு கட்சி பதவி கிடைக்குமான்னு தாவேகாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டுருக்காங்க. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கலை. இவர் பொதுக்குழு செயற்குழு கூட்டுறாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு பயம் வருது. பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த இவங்க தரப்பு இவங்களுடைய விசுவாசிகள் அப்படின்னு நினைக்கிறக்கூடியவங்களை எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் பதவியிலேருந்து இன்னும் தூக்குறாரு. அதுக்கு பதிலாக இவருடைய எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசிகளை போடுறாரு. யாரை போட்டாலுமே என்ன, பொதுக்குழு செயற்குழு கூட்டும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க. இவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 400 பேரை பொதுக்குழு உறுப்பினர்களை நிப்பாட்டியிருக்காங்க. கட்சியில் முன்னோடிகளை நிறைய பேரை நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ வேலுமணி பொதுச்செயலாளர் வரணும்னு ஒரு ஒன்றிய செயலாளர் இந்த குண்டத்தில் எல்லாம் இறங்கினார்ல, அவரை நேற்று கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டினாலும் நான் உறுப்பினராக தொடர்வேன் அப்படின்னு தான் சொல்லிடுறாரு. கட்சி பதவியிலேருந்து தூக்கினாலும், ஆனால் கட்சியிலேருந்தே தூக்கி விட்டார். ஒன்றிய செயலாளர் தானே, போனால் போயிட்டு போகிறாரு. அந்த ஊரில் நமக்கு இல்லாத ஒன்றிய செயலாளரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு, மமதை, இதெல்லாம் வந்து சரியில்லை. எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் பிரச்சாரம், அப்புறமா அவர் கூட்டணி வைக்க தவறுனது, தன்னிச்சையாக செயல்படுறது, அவருக்கு ஒரே விஷயந்தான், நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிட்டு கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும். கட்சி வந்து நாசமாக போனால் கூட பரவாயில்ல, அதிமுக தொண்டர்களே இல்லாமல் சும்மா வந்து ஒரு டெபாசிட்டை இழந்தால் கூட நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வேலுமணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, தஞ்சாவூர், தென்காசி, விழுப்புரம், திருப்பத்தூர், தருமபுரி, நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் இப்படி நிறைய மாவட்டங்களில் வந்து நிறைய கட்சி நிர்வாகிகளை வந்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி செயலாளர்கள், பேரூராட்சி சார்பு அணி செயலாளர்கள் இவங்களை எல்லாத்தையும் நீக்கியிருக்கீங்க. இவங்களை எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே திரும்ப கொண்டு வாங்க. சசிகலாவை கொண்டு வாங்க, டிடிவி தினகரனை கொண்டு வாங்க. ஏன் அவர் கட்சியை கழிச்சிட்டு அப்படியே கட்சியை வந்து அதிமுகவோட டிடிவி தினகரன் மெர்ஜ் பண்ண மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? பண்ண அவர் தயாராக தான் இருக்கிறாரு. தனியாக கட்சி நடத்துகிறத விட அதிமுகவில் இருக்கலாம், அதிமுகவோட ஒரு செயல்படலாம். சசிகலாவையும் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க. சின்னம்மா கட்சிக்குள்ளே வந்தால் ஒரு கட்டுப்பாடோடு வரும். இதுதான் அவருக்கு பயம். சின்னம்மா கட்சிக்குள்ளே வந்தால் நமக்கு பயம், அவங்க கட்சியை கைப்பற்றிடுவாங்கன்னு பயம். கட்சியை கைப்பற்றினாலும் ஜெயிக்க வைக்கணும்ல. ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். உங்களால் ஜெயிக்க வைக்க முடியல, தொடர்ந்து தோல்வியை கொடுக்குறீங்க அப்படின்னா, சசிகலானால் கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா சசிகலா கையில் கட்சியை ஒப்படைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கட்சியை ஒப்படைங்க. அதிமுக வெற்றி தானே நமக்கு முக்கியம், தொண்டர்கள் தானே நமக்கு முக்கியம். தொண்டர்கள் எல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம், பெருசாக தொண்டர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 72 எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்து கட்சியை வளர்த்து கட்சி பல வெற்றி பெறதுக்காக
ரொம்ப பணியாற்றின நபர்களை எல்லாத்தையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்கார். இதுதான் வந்து இவங்களுக்கு வேதனையாக இருக்குது. கட்சியில் வந்து உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள் இவங்க எல்லாம் நிறைய பேரை வந்து கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி நிப்பாட்டலாம்? எடப்பாடி பழனிசாமியே அதுக்கப்புறம் தான் கட்சியில் வந்து சேர்ந்தவர். அவருக்கு என்ன இது கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மாதிரி கட்சி தொண்டர்கள் சோதனை காலகட்டத்தில் கட்சிக்காக உழைச்சி, கட்சிக்காக கடினமாக உழைச்சி, கட்சியை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பை கொடுக்காம கட்சி பதவியிலேருந்து நீக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சாச்சு. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 4.25 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடுவில் உள்ளாட்சி தேர்தல் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்துடும். உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா கிளைக்கழக செயலாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் உள்ளாட்சி பதவிக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க இப்போ தேர்தலுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் கூட உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறது கூட அதிமுக சார்பாக நிற்கிறது கூட நிறைய பேர் விரும்பலை அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்து தகவல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம்? உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னம்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் வலுவான ஒரு பலமான ஒரு அணியாக உருவாகணும் அப்படின்னா கட்சியிலேருந்து வெளியே போனவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணியோட குற்றச்சாட்டாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்க முடியுமா? கேட்பாரா? கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்படியே கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிறதுல என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன செய்யுதுன்னு தெரியல. அவருக்கு வந்து என்னென்னா பார்க்கலாம். 13/5/2026 பிறகு கழகத்திலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து நிறைய பேரை வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்டிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பழைய பதவிகளை கொடுங்க. முன்னாடி நிப்பாட்டினாங்களும் சரி, பின்னாடி நிப்பாட்டினாங்களும் சரி, கட்சியிலேருந்து பழைய பதவிகளை அவங்களுக்கு கொடுங்க. பழைய பதவிகளை கொடுத்துட்டு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதர் கூட்டறிக்கையில் ஒரு தெளிவாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஹைப் பட்டனையும் அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.